லேபிள் தயாரிப்பாளர் லெனின். இப்போ லெனின் ரெட் ஓகே, லெனினுக்கும் ரெட்டுக்கும் சம்மந்தம், லெனினுக்கும் ரெட் லேபிளுக்கும் சம்மந்தம் இருக்கு. நான் என்னடா ஓகே சிவப்புக்கு ஓகே லெனின் ஓகே. அப்புறம் அவங்களே ஒரு முத்திரை குத்திட்டாங்க, எனக்கும் ரெட் லேப்புக்கு சம்மந்தம் இல்லை, ரெட் லேப்புக்கும் எலெக்ஷன் சம்மந்தம் இருக்கு. அந்த எலெக்ஷன் முத்திரையை குத்திட்டாரு. அதுவும் ஒத்துக்க வேண்டியதான். எப்படி லெனினுக்கும் ரெட்டுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்கோ, ரெட் லேபிளுக்கும் எலெக்ஷனுக்கும் ஃபுல்லாக சம்மந்தம் ஆகிப்போச்சு. அது இல்லாமல் எலெக்ஷன் நடக்காது இப்போ. அதனால் ரொம்ப யோசிச்சு தான் டைட்டிலாம் வச்சுருக்காங்க. வினோத் சார் வாழ்த்துக்கள் சார். ஆமாம், ட்ரெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ புதுசு மாதிரி இது ஒரு ஃபிலிம் தெரில. ஆமாம், கேஷுவலாக அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஒரு அழகான கதாநாயகி அஸ்வின், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஜோடி பத்து நல்லா இருக்குது, அது ரொம்ப முக்கியம் இல்லை. அவங்க ஹீரோக்குங்க, நீங்கள் என்ன நம்மள அம்புள்ள வாட்டி இருக்குன்னே ஆள் வருவாங்க. அப்படி லெனினுக்கும் அஸ்வினுக்கும் ஜோடி பொறுத்த படத்தில் நல்லா இருக்கு. ஆமாம், எப்படி கமல் ஸ்ரீதேவி ரஜினி ஸ்ரீபிரியா மாதிரி லெனின் அஸ்வின் ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு. தொடரட்டும், ஜோடியும் தொடரட்டும், படங்களும் தொடர்ந்து எடுங்க. ரெட் லேபிள் தயாரிப்பட்ட கேட்டேன், என்னதான் படம்ட்டு. கதையை சொல்லவே மாட்டேங்கிறாரு, மழுப்புறாரு அப்படியே. ஆமாம், இல்லை சார் ஒரு கல்லூரி ஸ்டோரி அப்படின்னாரு. காதல் கதையா அப்படின்னேன். இல்லை சார் அதில் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது. உங்களுக்குள்ள அரசியல் கதையா? அதுவும் இல்லை சார், அது ஒரு த்ரில்லர். என்னதான் கதை? எலெக்ஷன் கதையும் இல்லை, கல்லூரி கதையும் இல்லை, காதல் கதையும் இல்லை. அப்படியே ஓட்டு சஸ்பென்ஸை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாரு. என்ன டைம் சரியாயிடுச்சாப்போ? ராகு காலம் மாதிரி வெளியே போயிட்டு இருந்தீங்க. ஒரு இடையில 20 நிமிஷம் ஏதோ ஓர சரியில்லை போல இருக்கு. அந்த ஓரையில் மேடையில் இருக்கக்கூடாது போல இருக்கு. வெளியே போய் டைம் பார்த்தாரு. ஓகே, இப்போ குருவரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு திரும்பி உட்காந்துட்டாரு. இதுக்குமா டைம் பார்ப்பாங்க மேடையில் இருக்கிறதுக்கெலாம்? இப்போ வச்சு வச்சு இதுக்கு போகிறதுக்கும் ஓரம் தேவை வேண்டியிருக்கு. நமக்குலாம் பாத்ரூம் தான் வேணும், அவருக்கு ஓரம் பார்த்து போவார். ஓகே, ஓரம் போயிட்டார். ஓகே, இப்போ டைம் நல்லா இருந்துச்சு, நீங்கள் வந்து உட்காந்துட்டே டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திரும்ப. இந்த பாருங்க, இந்த ஓரையில் பேசுனது மறந்து போச்சு. ஜோடி பொருத்தம்ல இருந்தது. நம்ம ரைட்டர் பார்த்திபன் சார் நல்ல விஷயம் சொன்னார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது சார், அது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கு லெனின் சார் மூலியமாக. அப்போ ஏவிஎம், ஜெமினி, தேவர் ஃபிலிம்ஸ், மாடர்ன் தியேட்டர்ஸ், அந்த காலகட்டத்தில் முதல்ல அந்த கம்பெனி கதையை முடிவு பண்ணுவாங்க. கதையை முடிவு பண்ணதுக்கு அப்புறம்தான் இந்த கதையை யார் இயக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு அடுத்த இயக்குனரை முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கதைக்கு எந்த கதாநாயகன் கரெக்டாக இருப்பார் அப்படி அப்புறம் கதாநாயகன் முடிவு பண்ணுவாங்க. இது ஆரோக்கியமான சினிமா அதான் போய்க்கிருச்சு. ஏன்னா ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம், கதை தான் ஹீரோ, கதை தான் கதாநாயகி, கதை தான் இயக்குனர், கதை தான் முக்கியம். அப்போ ஆரம்பத்தில் இல்லை, அப்படியே கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஸ்ரீதர், கே பாலச்சந்தர் சார், டிஆர் பாக்யராஜ் சார் இப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் டைரக்டரே கதை திரைக்கதை யோசனை எழுதுனா தான் ஒரு முழுமையாக இருக்குமா தோணுச்சு. அதுக்கப்புறம் இயக்குனர்கிட்ட கதை கேட்பாங்க, கதை பிடிச்சிருந்தா அந்த கதைக்கு யார் ஹீரோ, பிரபு நல்லா இருக்குமா, கார்த்திக் நல்லா இருப்பாரா, சத்யராஜ் நல்லா இருப்பாரா, அந்த காலகட்டத்தில் அப்புறம் ஹீரோ முடிவு பண்ணுவாங்க. அது ஆரோக்கியமாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த இதெல்லாம் நல்ல படம்லாம் கட்ட அமைஞ்சது. இப்போது கதையை வந்து தயாரிப்பாளர் முடிவு பண்ணுறதில்ல, கதாநாயகன் முடிவு பண்ணுற காலமாக போச்சு. அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில்
நான் வந்து தயாரிப்பாளராக லெனின் சார் நான் பாராட்டுறேன். ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம், முதல்ல கதையை முடிவு பண்ணுவோம். அப்படி கதையை தேடி இருக்காரு. அப்போ பொண்ணு பார்த்துமே சார்கிட்ட கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு. கதை பிடிச்சிருக்கு, லைன் பிடிக்கல, கதையை ஃபுல்லாக பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்போ இந்த கதைக்கு ஒரு நல்ல இயக்குனரை, சரியான இயக்குனரை போடுவோம். அப்புறம்தான் இயக்குனர் வினோத்தை முடிவு பண்ணியிருக்காங்க. பாட்டில் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஏன் சின்மயி மேடம் இல்லை பாடியிருக்காங்களா பாட்டு? ஆமாம். என்ன வரி என்ன? இந்த கோயம்புத்தூர் குசும்புங்க இல்லை, இந்த கோயம்புத்தூர் குசும்புக்கு இதுதான் நல்லா பாடியிருந்தாங்க. இந்த படத்துக்கு டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சுதான் பாடினாங்களா? அது கேள்வி இருக்குல்ல, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஆமாம். சின்ன படங்கள், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது, வியாபாரமாகிறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, ஆமாம், அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க. இந்த சுச்சுவேஷன் பாட மாட்டேன்னா ஓகே, வரிகள் நல்லா இல்லை, வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும்போது தெரிஞ்சுவோம்ல, அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை தெரியாமல் பாடிட்டேன், பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர், அவன் தான் முழுமையானவன். படத்தை உருவாக்குறவங்க இயக்குனர் தான். இந்த இயக்குனர்னு தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமானப்படுத்துகிற மாதிரி, எவ்வளோ மன உளைச்சல் உண்டாயிருக்கும். இந்த இயக்குனர் தெரிஞ்சா பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனரை குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு? இது வந்து மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரையில் உள்ள ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவமானம் அது. நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமானப்படுத்த மாதிரி தான். நீங்கள் அந்த படத்தில் பாடினதுக்கா மன்னிப்பு கேட்கக்கூடாது. இந்த இயக்குனர் தெரிஞ்சிருந்தால் பாடிக்கணும்னு சொன்னீங்களே, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் ஈஸியெல்லாம் ஒருத்தர் நீ அவமானப்படுத்தி போயிட முடியாது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி பிடிச்சி அதை முடித்து உயிர் போகுதுங்க. இங்கே ஒரு இயக்குனருக்கும் ஈஸியாக வந்து எப்படி ஒரு இயக்குனர் அவமானப்படுத்துவீங்க? நீங்கள் ஒரு பாட்டு ஜானகி மேடம், சுசிலா மேடத்திற்குலாம் இங்கே யாரும் ஒரு பெரிய பாடகை உருவாக முடியாதுங்க. தமிழ் ஜானகி மேடம் எவ்வளோ ஒரு பாடகி அவங்க. நேற்று ராத்திரி அம்மா பாடினாங்க, அதுக்கு எத்தனை நல்ல அற்புதமாக படம்லாம் பாடியிருக்காங்க. அந்த படம் அவங்களுக்கு என்ன சீப்பாகி விட்டார்கள் என்ன? குறிப்பிட்ட ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை. இந்த படத்தை பாட்டு நல்லா பாடியிருக்காங்க, ரசிக்கிறோம். நீங்கள் ஒரு பாடகி, பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தடைன்னே சொன்னீங்க, இப்போ அது இது இல்லை உங்கள் திறமை நெரிச்சு பாட்டு போங்க. உங்களை சுச்சுவேஷன் கேளுங்க, பாட்டில் ஒரு பாட்டை பலமுறை படித்து பாருங்க, பிடிச்சிருந்தா பாடுங்க, இல்லைன்னா போங்க. பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கு சந்தோஷம் தான். இந்த படம் பாட்டு நல்ல ஹிட் ஆகும். ரெட் லேபிள் லெனின் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட, ஒரு கதையை நம்பி, ஒரு நல்ல இயக்குனரை நம்பி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். லெனின் அவர் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட அந்த ஒரு கட்சி இருக்குது உங்களுக்கு. ஆமாம், இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.